Brahma, Guru Vishnu, Gurudevo Maheshwara. Guru Sakshat Param Brahma Tasmai Sri Gurave Namaha. Shruti Smruti Purananam Alayam Karunalayam Namami Bhagavad Pada Shankaram Loka Shankaram. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம பார்க்க போகிற பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தி. இந்த பதிகத்தை பற்றிய சிறப்புகளில் எந்த வகையான நோய் இருந்தாலும் அந்த நோயை அகற்றுகிற பதிகம். குறிப்பாக பார்த்தால் நெஞ்சு இதயம் தொடர்பான நோய்களை போக்கக்கூடியது. சொல்லப்போனா சில இடங்களில், அந்த இடங்களின் பெயர்கள் நமக்கு வேண்டாம், மேலை நாடுகளில் கூட சில இடங்களில் அவர்களுடைய இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு எந்த மந்திரம் சாண்ட் பண்ணலாம் என்றால் இதை ஓதுகிறார்கள் என்பதுதான் விசேஷம். To reduce your blood pressure அப்படின்னு சொல்லியே இந்த பதிகம் பலருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமான் யாத்து கொடுத்த பதிகம். தோடுடைய செவியன் ஆரம்பிச்சு ஞானசம்பந்த பெருமான் பற்பல திருத்தலங்களுக்கு போய் பாடியதில் சீர்காழியிலேயே பாடுவது, அந்த வரலாற்று கணக்குல பார்த்தா ஞானசம்பந்த பெருமான் பாடிய 34வது பதிகம் இது. தோடுடைய செவியன் நம்பர் 1 எடுத்தா அவர் பாடிய வரிசையில 34வது. இது எந்த தருணத்தில் பாடப்படுகிறது? ஞானசம்பந்தருக்கு உபநயனம் பண்ணணும்னு அவ அப்பா ஆசைப்படுகிறார். கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்த பிள்ளை, அதனால முறைப்படி குல முறைப்படி அந்தணர் குலத்தை சேர்ந்த குழந்தைங்கிறதுனால உபநயனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சீர்காழியில உபநயனத்திற்கு நாள் குறிக்கிறார்கள். உபநயனமும் நடக்கிறது. உபநயனம் நிறைவடையும் போது அதை செய்தவர்கள், அந்த சடங்குல கலந்து கொண்ட அந்தணர்கள் அவருக்கு பல்வேறு வேத மந்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்கிறார்கள். பிரம்மோபதேசம் நடக்கிறது, வேத மந்திரங்களை உபதேசம் செய்கிறார்கள். அந்த வேத மந்திரங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறார். அதுல கூட வேத மந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த மந்திரத்துல இருக்கிற ஏதோ ஒரு சந்தேகத்தையே அவர்கிட்ட கேட்கிறார்கள். எந்த குழந்தைக்கு பிரம்மோபதேசமோ அந்த குழந்தை இடத்திலேயே கேட்கிறார்கள். அவர் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறார். அவர்களுக்கு இந்த மந்திரத்துல இதுதான் விஷயம் அப்படின்னு நிவர்த்தி செய்கிறார். அப்படி நிவர்த்தி செய்து விட்டு இந்த மந்திரங்களின் பலன்கள் எல்லாம் என்ன, மந்திரங்களுக்கு உள்ளே இருக்கிற பெருமான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக பெரிய பெரிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்றதுக்குன்னு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் வேணும். அது அந்தந்த சப்தத்துல உச்சாடனம் பண்ணினாதான். ஒருவேளை அதெல்லாம் பண்ண முடியாதவர்கள் கூட கவலைப்பட வேண்டாம், அஞ்செழுத்தை சொன்னால் போதும். பஞ்சாட்சரம் அப்படிங்கிறமே அந்த 5 எழுத்து. நம சிவாய, நேத்தைக்கு நாம பார்த்ததும் அந்த நம சிவாயவே தான். அதுக்கு நமசிவாய பதிகம்னு பேரு. ஏன்னா அதுல நமசிவாய நமசிவாயன்னு வரதுனால இதுல நேரடியா அந்த 5 எழுத்துக்களையும் நமசிவாய அப்படின்னு சொல்லாம பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் 5 எழுத்து 5 எழுத்து 5 எழுத்துன்னு சொல்லியிருப்பார். அதனால இதுக்கு பஞ்சாட்சர பதிகம்னு பேரு. 5 எழுத்துக்களை போற்றினால் அது எந்த மந்திரத்திற்கும் சமானம். ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடியது. இதுலயும் கொஞ்சம் இந்த வரலாற்று பின்னணிய புரிஞ்சுட்டா நமக்கு ஏன் இந்த மாதிரி சொன்னார். he was not contradicting Vedic mantras. ஏன்னா இதுல என்ன ஆபத்து இருக்குன்னா, அவர் உபநயனம் முடிஞ்ச உடனே உபநயனத்துக்கு அந்த
மந்திரத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சொன்னா போறோம்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் வேண்டான்னு சொன்னார்னு அர்த்தம் இல்லை. அந்த காலகட்டத்துல என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, புறச்சமயத்தவர்கள் புரியாத பாஷையில ஏதோ சொல்லுகிறார்கள். அதுதான் இந்த வைதீகத்துல இருக்கு, வேதத்துல இருக்கிறதெல்லாம் புரியாத விஷயம் அப்படின்னு சொல்லித்தான் சாதாரண மக்கள் கிட்ட நீங்க பேசுற விஷயம்லாம் இல்லையே, நீங்க பேசுற மொழிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே, நம்மால இதை ஈஸியா ரிலேட் பண்ண முடியும், எப்படி எல்லாம் இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். நீங்க பேசுற உங்களுடைய டே டு டே லாங்குவேஜுக்கும் இந்த வேத மந்திரங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே, இட் இஸ் இன் a different language அப்படின்னு தான் கொஞ்சம் அவர்களை டிசுவேட் பண்ணினார்கள். அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, இல்லை இல்லை கவலைப்படாதீர்கள், நாம தினப்படி பேசுகிற தமிழ் மொழியிலும் இவையெல்லாம் இருக்கின்றன, வேதத்தினுடைய விஷயம்தான் இது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த மகனீயர்கள் பாடினார்கள். அதனாலதான் தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன்னு இதுல இருக்கிற விஷயம் அதுக்கு கான்ட்ரரி இல்லை, அதுல இருக்கிற விஷயம் இங்கேயும் இருக்கு, அதனால நீங்க இது ஏதோ வேறன்னு நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாடினார். அப்ப சிம்பிளா எனக்கு அந்த உச்சாடனம் தெரியாது, எனக்கு அதனுடைய சிக்ஷையோ நிருக்தமோ தெரியாது அப்படிங்கும் போது கவலைப்படாதீர்கள், அது தெரியலன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதே விஷயத்தை இங்க பஞ்சாட்சரத்தில் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத பாடுகிறார். பஞ்சாட்சர பதிகம் அப்படின்னு இதற்கு பெயர். சீர்காழியில் பாடப்பட்டது. சீர்காழியில் பாடப்பட்டதுன்னு சொன்னா கூட இதை பொதுப்பதிகம் அப்படின்னு தான் வச்சிருப்போம். ஏன்னா இதுல சீர்காழி பெருமானை பற்றி எதுவும் கிடையாது. சீர்காழி பெருமான் அவர் ஏதோ நேரடியாக அவருடைய திருநாமத்தை சொல்லுவது மாதிரி எதுவும் கிடையாது. காந்தார பஞ்சமம், நேத்தைக்கு பார்த்த அந்த பதிகமும் கூட காந்தார பஞ்சமம் தான், இதுவும் காந்தார பஞ்சமம் பண்ணில் அமைந்தது. சீர்காழியில் பாடப்பெற்றாலும் பொது பதிகமாகவே கணக்கு. நோய் நீக்குகிற பதிகம், கெடுதிகளை அகற்றுகிற பதிகம், எல்லா வகையான துன்பங்களையும் போக்குகிற பதிகம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சு அகம் நைந்து நினைமின், நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. நீங்கள் உறங்கும் போதும் உறக்கம் இல்லாத போதும் ஆரம்பிக்கிறச்சையே துஞ்சலும், தூங்கர்ச்சை கூட சொல்லலாம்னர். தூங்கர்ச்சை கூட உங்க மனசுல இருக்கும்னா உங்க மனசுல இருந்து அது பாட்டுக்கு பகவான் திருநாமத்தை உங்க மனசு உங்க ஆன்மா சொல்லி கொண்டிருந்தால், உங்களுடைய ஆன்மா அதிலேயே ஈடுபட்டு இருந்தால், உங்களுடைய மனசு சொல்லி கொண்டிருந்தால், சப்கான்சியஸா நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும், உறக்கம் இல்லாத வேளையிலும் உறங்குகிற நேரத்திலும், நெஞ்சு அகம் நைந்து, நெஞ்சத்திலே வைத்து, நெஞ்சத்திலே உருகி வைத்து. நைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைதல்னா உருகின்னு அர்த்தம். இந்த இடத்துல துணிக்கு துணி நஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா பாக்குற ஒரு ஆடை, 20 வருஷம் முன்னால கல்யாணம் ஆச்சு, கல்யாண புடவை, அது பத்திரமா உள்ள இருக்கும். கல்யாண புடவை எல்லா நாளும் அதை கட்டிக்க கூடாது, கட்டிக்க வேண்டாம், எல்லா இடத்துக்கும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் பார்த்து அது உள்ளே இருக்கும். எடுத்து பார்க்கறச்சே அப்படி மேலேருந்து பார்க்கறச்சே, பிரிச்சு பார்க்கறச்சே இல்லை, வெறுமனை பார்க்கறச்சே நல்லா பளபளான்னு தெரியும். அந்த காலத்து பட்டு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவோம். அதை எடுத்து என்னைக்கான ஒரு நாள் அதை கட்டிக்கலாம்னு நினைச்சு எடுத்து அப்படி கையில எடுத்தான்னா கிர்ன்னு கிழியும். அதுதான் நஞ்சு போறது. நஞ்சு போறதுங்கிறது உள்ளுக்குள்ளே, வெளிப்பார்வைக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே அது உருகி போகும், உள்ளுக்குள்ளே அது அடையாளத்தை இழந்து அப்படியே நெகிழ்ந்து போகும். அந்த மாதிரி நெஞ்சு அகம் நைந்து, வெளியில அந்த திருநாமம் உள்ள இருக்குன்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள அந்த திருநாமத்தை நினைத்து நினைத்து நினைத்து, அதனாலதான் துஞ்சலும் நெஞ்சு அகம் நைந்து.
நம்ம சாதாரணமா சொல்றதே சொல்றோமா இல்லையா? ஏதாவது ஒண்ணு ரொம்ப பரிச்சயம் ஆயிடுத்துனா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லுவேன். இந்த தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என்ன, தூக்க கலக்கத்துல கூட எனக்கு அது நினைவு இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு என்னுடைய நெஞ்சுக்குள் போய் நெஞ்சுக்குள்ளேயே கலந்து விட்டது. அங்க அது தனித்தனியா ஐடென்டிட்டி, இது ஒரு பீஸ் இது ஒரு என்டிட்டி அப்படின்னு இல்லை, அது அப்படியே கலந்து போச்சு. நெஞ்சு அகம் நைந்து நினைவின். இந்த திருநாமத்தை நினையுங்கள். நாள்தோறும் வஞ்சகமற்று, மனசுல வேற வஞ்சக எண்ணங்கள்லாம் இல்லாமல் நாள்தோறும் இதை சொல்லுங்கள். நாள்தோறும் அடி வாழ்த்த, பகவானுடைய திருவடியை நாள்தோறும் வாழ்த்தினால் இந்த பஞ்சாட்சரம் என்ன பண்ணும்? வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. பக்கத்துல யமன் நிப்பானே, அந்த யமனை இந்த 5 எழுத்துமா சேர்த்து உதைச்சு போட்டுடணும். வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. அவன் பயந்து போயிடுவான், காலதேவன் பயப்படுவான். அந்த காலதேவனை உதைத்து தள்ளிவிடும். அந்த அளவுக்கு துன்பங்களை போக்கக்கூடியது. மார்க்கண்டேயனுக்கு இருந்த தைரியம் அதுதானே. மிருகண்டுவும் அவருடைய மனைவியும் பிள்ளை வரம் கேட்டார்கள். சில சமயத்துல சில டெசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கும். சரி இப்ப எடுத்துடலாம், அப்புறமா பாத்துக்கலாம். தர்ம சங்கடமான டெசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படிதான். என்ன நடந்தது? உங்களுக்கு எந்த மாதிரியான பிள்ளை வேண்டும்? புத்திசாலியான ஞானவானாக இருக்கிற ஆயுள் குறைவான பிள்ளை வேண்டுமா, அல்லது ஞானத்திற்கும் அவனுக்கும் ஸ்நான பிராப்தியே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு 100 வயசு பிள்ளை வேணுமா? அன்னைக்கு இருந்த நிலைமையில அவர்கள் எடுத்த டெசிஷன் என்ன? பரவாயில்ல, அவனோட ஆயுசு குறைச்சலா இருந்தாலும் புத்திசாலி வேணும் அப்படின்னு நினைச்சு ஞானவான் ஆயுள் குறைவாக இருந்தாலும் அந்த பிள்ளைன்னு சூஸ் பண்ணது அவர்கள் தான் சூஸ் பண்ணார்கள். அன்னைக்கு என்ன 16 வருஷம் தானே அப்படிங்கிற நினைப்பு வரல. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பிள்ளை கிடைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். 13-14 வருஷம் ஆன உடனே தவிப்பு வந்தது. இன்னும் 2 வருஷம் தானே இந்த பிள்ளை இருப்பான். அப்ப தவிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தவிப்புல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பாவும் அம்மாவும் ஏதோ தவிக்கிறார்கள் என்பது அந்த பிள்ளைக்கு புரிந்தது. அவன் புத்திசாலியா இருந்ததுனால அவர்களுடைய தவிப்பை புரிஞ்சுனான். புத்திசாலி இல்லாம இருந்திருந்தா அவனால புரிஞ்சிருந்திருக்க முடியாது. புத்திசாலி பிள்ளை புரிஞ்சுனான். என்னன்னு கேட்டான். இதான் விஷயம்னார்கள். அப்பா, உன்னை நாங்கள் இழக்க வேண்டி வரும். சிரிச்சான். ஏன் இழக்க வேண்டி வரும்? இல்ல, நாங்க என்ன பண்றது, உனக்கு 16 வயசு தானே, நாங்க அதுக்கு மேல நீ இருக்க மாட்டியே. ஒரே ஒரு கேள்வி கேட்டான். என்னை எப்படி பெற்றீர்கள்? அந்த கடவுளை நம்பித்தானே பெற்றீர்கள். அதே நம்பிக்கையில நான் அவரை பிடிச்சுக்கிறேன். நீங்கள் அவரை பிடித்து கொண்டீர்கள், உங்களுக்கு அவர் கொடுத்தார். நான் அவர் அதே மாதிரியான நம்பிக்கையில அந்த சிவாய நமகன்னு சொல்லிட்டு அதையே நான் பிடிச்சுக்கிறேன். கொடுத்தவர் தக்க வைப்பாருங்கிற நம்பிக்கை அந்த சமயத்துல அவர்களுக்கு இல்லாம போச்சு. ஆதங்கத்துல தவித்தார்கள். அந்த பிள்ளை அதை காட்டி கொடுத்தான். பகவான் அப்படியே பிடிச்சிருந்தான், வேற ஒண்ணும் பண்ணல. அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். அவரை கெட்டியா பிடிச்சிருந்தான். இன்னை வரைக்கும் திருக்கடவுர்ல போய் சஷ்டியத்த பூர்த்தியோ பீமரத சாந்தியோ செய்தால் ஆயுள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமா பாக்குறோமா இல்லையா? எத்தனையோ பேர் வாழ்க்கையில. அதற்கு மார்க்கண்டேயனும் ஒரு காரணமா இல்லையா? மார்க்கண்டேயன் சொன்ன அந்த திருநாமம் ஒரு காரணமா இல்லையா? வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. கூற்றுவன் வந்தா கூட அவனை இந்த 5 எழுத்துக்களுமாக சேர்ந்து உதைத்து தள்ளிவிடும். என்ன மனசுக்குள்ள நினைந்து 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 இந்த 5ஐயும் பழக்கப்படுத்தி கொண்டு விடுங்கள். சிவாய நமக, நமச்சிவாய, இதை பழக்கப்படுத்தினா அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். நெஞ்சு அகம் நைந்து நினைமின் துஞ்சலும்னு ஆரம்பிச்சதுக்கு இட் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்லி இன்டர்னலைஸ்ட் அப்படிங்கிற காரணம். வெறுமன வார்த்தை வாயால சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் நிக்காது. அது உள்ளுக்குள்ள போயிடுத்துனா தூக்கத்துல எழுப்பினாலும் அது தன்னாலேயே வரும். அதைத்தான் சொல்ல தோன்றும்.
ஸோ மேக் இட் அ ஹேபிட் அப்படிங்கிறார். கடவுளை வழிபடுவது அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு பிகம் அ ஹேபிட். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த ஹேபிட்ங்கிற வார்த்தையை பத்தி. நீங்க HABIT அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஹேபிட் நமக்கு நன்றாக கைவர பெற வேண்டும், அதுக்கு அந்த வார்த்தையே ஒரு 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 விதத்துல ரோல் மாடல் மாதிரி இருக்கும். HABIT எழுதிட்டோம், ஏதோ காரணத்தினால ஹெச் அழிஞ்சு போச்சு, a bit will be there. ஏதோ காரணத்துல ஏவும் போச்சு, bit will be there. பியும் போச்சு, it will be there. அது மாதிரி தான் ஒன்றை பழக்கப்படுத்தி கொண்டு விட்டால் அந்த பழக்கம் எப்படியோ கொஞ்சமாவது இருக்கும். அதனாலதான் சின்ன வயசுலயே இந்த பாடல்களை எல்லாம் மந்திரங்களை எல்லாம் சொல்லி பழக வேண்டும்னு நம்முடைய பெரியவர்கள் நினைத்தார்கள். சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு வார்த்தையே சொல்ல தெரியாது, ஆனா ஸ்லோகங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அன்னைக்கு அர்த்தம் புரியாது, வார்த்தை தெரியாது, ஸ்பஷ்டமா வராது, தப்பு தப்பா சொல்லும். ஆனாலும் அது உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்குள்ள இருக்குன்னா சப்கான்சியஸா கான்சியஸா இல்ல, இதை சொல்றேன்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா தன்னால் அது வர வேண்டிய நேரத்துல வரும். அந்த மாதிரி இதை உள்ளே கொண்டு போய் விடுங்கள். நெஞ்சு அகத்தில் நைந்து வைத்தால் அதுக்கு வித்தியாசம் தனித்தனியா ஐடென்டிட்டி இல்லாம சேர்த்து வச்சாச்சுன்னு சொன்னா அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும். மந்திர நால்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன. செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே. மந்திர நால்மறை ஆகி, நான்கு மறைகள்னு சொல்றமே, அந்த நான்கு மறைகளுக்குள்ள இருப்பதே இந்த 5 எழுத்துக்கள் தான். நமச்சிவாயங்கிற அந்த மந்திரம் தான் 4 வேதமா பரவி இருக்கு. நமச்சிவாய மந்திரத்துக்குள்ள அவர் இருக்கார். அந்த பரம்பொருள்னா பரம்பொருள் தன்மை தான் இந்த 4 வேதங்களுக்குள்ளேயும் பரவி இருக்கிறது. வானவர் சிந்தையுள் நின்று, தேவலோகத்தை சேர்ந்த தேவர்கள் இருக்கிறார்களே, தேவர்களுடைய மனசுல அவர்களுடைய சிந்தனையில இருப்பதும் இந்த பஞ்சாட்சரம். அவர் தம்மை ஆழ்வன. தேவர்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வசதி இருக்கு, அவர்கள்லாம் ஏன் இவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள்னு கேட்டா அதுக்கு காரணம் இந்த பஞ்சாட்சரம். தேவர்கள் இதையே உள்ளத்திற்குள்ளே வைத்து துதிக்கிறார்கள். தேவர்கள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன, தேவலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். யாராவது தேவலோகத்தை பார்த்திருக்கோமான்னா இல்ல. நாம யாராவது தேவலோகத்தை பார்த்திருக்கோமா? தேவலோகத்தை பார்த்தா இங்க இருக்க முடியாது. ஆனா எங்கேயாவது ஒரு இடம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாண மண்டபம் பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கு, இல்ல ரசிகரஞ்சனி சபாவுடைய இசை விழாவுக்கு வரோம், பிரமாதமா இருக்கு, அன்னைக்கு இனாகரேஷன் அன்னைக்கு அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், தேவலோகம் மாதிரி இருக்கு. தேவலோகத்தை நாம பார்த்தது இல்லை. ஆனால் தேவலோகம் இப்படித்தான் இருக்கும், அலங்காரமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும்ங்கிற ஒரு கற்பனை நம்ம மனசுல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? தேவலோகத்தில் எந்த விதமான குறைவும் கிடையாது. எல்லாமே பிரகாசமாக, எல்லாமே முழுமையாக இருக்கும். அங்கத்தான் காமதேனு பசு இருக்கு, அங்கத்தான் கற்பக விருட்சம் இருக்கு, அங்கதான் அமுதம் இருக்கு. பார்க்கடல் அமுதம் சாப்பிட்டவர்கள் அப்படின்னா அங்க எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு, பூரணமாக இருக்கு, பிரகாசமாக இருக்கு. அப்படி இருக்கிற தேவலோகம் ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கு காரணம், தேவர்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள், தேவர்கள் மாதிரி அப்படின்னா அவர்கள்லாம் ஏன் இவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள், ஏன் அவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவர்கள் சிந்தனையில எப்போதும் இந்த பஞ்சாட்சரம் இருக்கிறது. மந்திர நால்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன. தேவலோகத்தை ஆழ்வதே பஞ்சாட்சரம்னர். இந்த பஞ்சாட்சரம் இருக்கிறதுனால அவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. தேவலோகத்து ஆட்சி அப்படின்னா பெருசுதானே. இந்திரனுடைய ஆட்சி அப்படின்னா எவ்வளவு பெருசு. இந்திரலோகம் ஆளும் அப்படின்னாரு ஆழ்வார். அப்ப இந்திரலோகத்தை ஆழ்வது இந்திரன் இல்ல, இந்திரலோகத்தை ஆழ்வது அங்க இருக்கிற செல்வம் இல்ல. இந்திரலோகத்திற்கு இவ்வளவு பெருமையை கொடுத்ததே
பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுங்கள். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அக்னி மூட்டி பலவிதமான யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்கிறார்களே. செந்தழல் ஓம்புதல், அக்னியை மூட்டி அக்னி காரியம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? வேத காரியங்களுக்கே அக்னி காரியம்னு தான் பேரு. அந்த அக்னி காரியங்களை செய்யக்கூடிய அந்தணர்கள். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர், மனம் செம்மையாக இருக்கிற எந்த விதமான மனக்குறையும் இல்லாத அந்த அந்தணர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அந்தியுள், அந்தின்னு சொல்றச்சே சந்தி, கார்த்தால சந்தியும் சரி மாலை சந்தியும் சரி, இதற்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல மாத்தியானிகம். நீங்க சந்தி பண்றதுன்னா இந்த மூணும் கரெக்டா இருக்கணும். சந்தியாவந்தனம் அப்படிங்கிறதே என்ன? அந்த சந்தி நேரத்திற்கான வந்தனம். அதுதான் இங்க அந்தியுள் மந்திரம். அவர்களுடைய சந்தியாவந்தனத்திற்கு அவர்களுடைய காலை மதியம் மாலை வணக்கங்கள் அனுஷ்டானங்கள் இருக்க, அந்த அனுஷ்டானங்களுக்கு ஆதாரமாக இருப்பது 5 எழுத்துமே. இந்த மந்திரத்தை 3 வேளையும் சொன்னா போதும். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்து. அந்தி நேரத்து மந்திரமாக இருப்பது. அந்திங்கிறது when seemingly separate portions of time meet. இரவு நேரமும் பகல் நேரமும் சந்திக்கிற காலை சந்தி, பகல் நேரமும் இரவு நேரமும் சந்திக்கிற மாலை சந்தி. இந்த பகலிலேயே மாற்றங்கள் ஏற்பட்டு முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கிற மாத்தியானிகம். இந்த 3 நேரத்திலேயும் அவர்கள் சொல்லக்கூடியது, அவர்களுக்கு ஆதாரமாக இருப்பது 5 எழுத்து. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன 5 எழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, உடம்புல இருக்கிற உயிர்ப்பு சக்திய கண்ட்ரோல் பண்ணி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தேகம், இந்த தேகத்துக்கு சில இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுத்துத்தான் இவர்கள் எல்லாம் பாடியிருப்பார்கள். தேகத்தை மொத்தமா தூக்கி போட்டுட முடியாது. இன்ஃபேக்ட் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, இந்த தேகம் ஒரு வேஸ்ட் அப்படிங்கிறது. தேகம் வேஸ்ட் இல்லை. தேகத்துக்கு ஒரு லெவலுக்கு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். எப்படியாக இருந்தாலும் இது அழிய போகிற தேகம், அழிய போகிற தேகம் தான். ஆனா இருக்கிற வரைக்கும் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணுமா இல்லையா? அதை இம்ப்ராப்பரா யூஸ் பண்றது, அபியூஸ் பண்றது கூடாது. அதுதான் அங்க கணக்கே தவிர, இந்த காயம் பொய் தான். ஆனால் ஏன் அந்த காயம் கொடுக்கப்பட்டிருக்கு? இது பொய். இதுல என்ன ஆறுது? இது பொய்ன்னு சொன்னா இது வேஸ்ட், இதுக்கு பிரயோஜனம் இல்லை, இது யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரு கணிப்பு வருகிறது. இல்லை இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஓவரா அதுக்கு மட்டுமே எல்லாம் கவனத்தை செலுத்தி அந்த காயத்தோடு எல்லாம் நின்று போகிறது. இது இல்லாம ஒரு பேலன்ஸ்ங்கிறது தான் மகனீயர்கள் நமக்கு காட்டுவது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னார்கள். மனுஷ பிறப்புக்கு என்ன பெரிய இம்பார்ட்டன்ஸ்? ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ்? ஏன் மனித பிறவி அரிது? மனித பிறவிக்கு இன்ஹெரண்டாகவே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. விலங்குகளுக்கோ மற்ற ஜீவன்களுக்கோ அந்த பிளஸ் பாயிண்ட் இன்ஹெரண்டா இல்லை. சில சமயங்கள்ல சில ஜீவன்களுக்கு சில விலங்குகளுக்கு அது இருக்கலாம், ஆனா இன்ஹெரண்டா இல்லை. என்ன அந்த பிளஸ் பாயிண்ட்? மனிதர்களால் சிந்திக்க முடியும், கண்டினியூஸா சிந்திக்க முடியும், மெமரியை அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி சிந்திக்க முடியும். நாய்க்கோ பூனைக்கோ அந்த அளவுக்கு சிந்தனாசக்தி இருக்கான்னா சந்தேகம்தான். டிஸ்கிரிமினேஷன் சந்தேகம்தான். ஏன் நாயேனை நாயேனைன்னு இந்த பெரியவர்கள்லாம் பாடினார்கள்? தன்னையே நாய் நாய்ன்னு சொல்லிக் கொள்வார்கள். மாணிக்க வாசகர் உட்பட எல்லாரும் நாயேனை, நாய் நன்றியுள்ள பிராணியாச்சே, நாயேனை நாயேனைன்னு இவர்கள் சொல்லுகிறார்களே.
அப்ப என்ன அர்த்தம்? நன்றி இல்லைன்னு அர்த்தமா? வாட் ஆர் தே ட்ரைங் டு சே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நாய் நன்றியுள்ள பிராணி தான். ஆனா ஒருத்தர் வளர்க்குறாருன்னு வச்சுப்போம், அவர்கிட்ட நன்றியோட இருக்கும். நீங்க சில நாய்கள் மட்டும்தான் இதுக்கு எக்ஸெப்ஷனலா இருக்கும். அது கூட ரொம்ப நாள் இருக்குமான்னா சந்தேகம்தான். வளர்க்குறவர்கிட்ட நன்றியோட இருக்கும். ஆனா கொஞ்சம் வளர்க்குறவர் போடுற சாப்பாடு குறைஞ்சு போய் இல்ல வேற யாராவது அதை விட அதிகமா சாப்பாடு போட்டா சாப்பாடு எங்க கிடைக்கிறதோ அங்க போயிடும். அதோட லாயல்ட்டி டர்ன் ஆயிடும். ஒரு ஆர்டினரி சாப்பாட்டுக்கு லாயல்ட்டி டர்ன் ஆயிடும். அதனாலதான் பல நேரங்கள்ல காவலுக்காக வளர்க்கப்படுகிற நாய்களுக்கு மற்றவர்கள் யாரும் உணவிடாதீர்கள்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கே காரணம் அதுதான். சாப்பாட்டை பார்த்து அந்த சாப்பாட்டுக்கு வாழை குழைச்சுன்னு போயிடும். எனக்கு உங்ககிட்ட தான் லாயல்ட்டி இருக்கணும் பகவானே, என்னோட லாயல்ட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணிட்டுறேன் தெரியுமா? சில சமயத்துல எனக்கு இந்த தேகத்துக்கு ஏதாவது ஒரு வசதி கிடைச்சதுன்னா, எப்படி சாப்பாடுங்கிறது தேகத்திற்கான பசி உணவு அந்த உணவுக்காக போய் அது திசை மாறி விடுகிறதோ, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் தெரியுமா? இந்த தேக தொடர்பாக ஒரு வசதி கிடைக்கும் போது, ஆடம்பரம் கிடைக்கும் போது, பணம் கிடைக்கும் போது, பதவி கிடைக்கும் போது, அதிகாரம் கிடைக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற லாயல்ட்டியை விட்டுட்டு நான் இதுக்கு மாறிடுறேன். எனவே நான் நாயை விட கீழ்த்தரமாக போய்விடுகிறேன். அப்ப இந்த தேகம் பொய்யானதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? தேகம் பொய்யானதுதான். ஏன் பொய்யானது? அது நிரந்தரமாக இருக்க போவது இல்லை. அப்படி பார்த்தா எல்லாமே பொய்யானதுதான். இந்த தேகம் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை. இருந்தாலும் இப்ப இந்த தேகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த தேகத்தின் வழியாகத்தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமே தவிர வெறுமன ஆன்மாவா எங்கேயோ இங்கே அங்கேயும் திரிஞ்சா ஆவின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவார்களே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இந்த தேகத்தின் வழியாக டோன்ட் அபியூஸ் யுவர் பாடிங்கிறது தான். டோன்ட் அபியூஸ். இது வழியாக பகவானை அடைவதற்கு என்ன பாதையோ அந்த பாதையை தேடுங்கள். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி. ஊன்கிறது மாமிசம், உடல் தொடர்பானது. இந்த ஊனுக்குள்ள இருக்கிற உயிர்ப்பை கண்ட்ரோல்டாக வைத்து, அப்படி கண்ட்ரோல்டாக வைத்துங்கும் போது என்ன ஆகுது? இந்த உயிர்ப்பு எங்க போகணுமோ, எங்க இதனுடைய கவனம் இருக்கணுமோ அங்க போகணும். இந்த கவனம் பல நேரத்துல என்ன ஆயிடும்? உயிர்ப்பினுடைய கவனம், உயிரோட கவனம் எங்க போறது? இந்த உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இது தேடிட்டு போறது. தங்கம் கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமா, இன்னும் அலங்காரம் பண்ணிக்கலாமான்னு அதுக்குள்ள போறது. அங்க போக விடாமல் இதை சரியான இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி. அறிவினால் கிடைக்கிற ஞானம், பகவானை பற்றி அந்த ஞானம் இருக்கே, அந்த விளக்கை ஏற்றி. ஏதோ வெளியில ஏத்துற விளக்கு இல்ல, வெளியில இருக்கிற விளக்கு முக்கியம் இல்ல, உள்ளுக்குள்ள அந்த ஞான விளக்கை ஏற்றி. அழகான சுடரை கொண்ட ஞான விளக்கு. அந்த ஞான விளக்கை ஏற்றி விட்டு, அப்படி ஏற்றிய பின்னர் நமச்சிவாயன்னு சொல்லுங்கள். வீடுகள்ல என்ன பண்ணுவோம்? சுவாமிக்கு முன்னால விளக்கேற்றி வச்சுட்டு ஸ்லோகங்களை சொல்லுங்கள், என்ன பாட வேண்டுமோ பாடுங்கள். அதேதான் இங்க. விளக்கை எங்க ஏத்தணும்? வெளியில ஏத்த வேண்டாம், உள்ளுக்குள்ள ஏற்றி வையுங்கள். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி. இந்த உயிர்ப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி. இப்போ சாயங்காலம் பூஜை அறையில போய் உட்காந்து பூஜை பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுப்போம். என்ன பண்றாரு அவர்? மற்ற இடங்கள்ல இல்லாம போய் சுவாமிக்கு முன்னால உட்காந்துக்கிறாரு. அவர் போய் எப்படி அங்க உட்காந்துக்கிறாரோ அதே மாதிரி இந்த உயிர்ப்பு சக்தியை ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அப்படியே பேரலா ரன் ஆகும். இது எப்படி? ஒரு இடத்துல போய் நான் பூஜை முடிச்சுட்டு வரேன், நான் வெளியில அது வரைக்கும் வரமாட்டேன், 1 மணி நேரம் நான் பூஜை அறைக்குள்ளேயே உட்காருவேங்கிற மாதிரி இந்த உயிர்ப்பை ஊனுக்குள்ளேயே அடக்கி, இது இங்க அங்க அங்க இங்க அது வேணும் இது வேணும்னு போய் இது அலையாம இதை கண்ட்ரோல் பண்ணி விளக்கை ஏற்றி வைத்து விட்டு, உள்ளுக்குள்ள ஞான வெளிச்சத்தை ஏற்றி வைத்து விட்டு, நன்புலத்து ஏனை வழி திறத்து. நல்ல வழி, நன்புலத்து வழி,
நல்ல பாதை, அது என்ன நல்ல பாதையோ அந்த நல்ல பாதைக்கு போக வேண்டும் என்கிற நினைப்போடு நன்புலத்து ஏனை வழி திறந்து, நான் இந்த பாதையில தான் போக வேண்டும், பகவானை நோக்கி போக வேண்டும்னு மனசுக்குள்ள அந்த பாதையை தீர்மானம் செய்து ஏத்துவார்க்கு, பஞ்சாட்சரத்தை சொல்லி சொல்லி ஏத்துபவர்களுக்கு, பஞ்சாட்சரத்தை திரும்ப திரும்ப சொல்பவர்களுக்கு இடரான கெடுப்பன. என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் கெடுக்கக்கூடியவை 5 எழுத்துமே. நாம என்ன பண்ணணும், ஹவு டு டூ அ பூஜை அப்படிங்கிறது தான் இன் அ ஸ்மால் வேர்ஸ், ஒரு நட்ஷெல்ல சொல்றார். திருமூலர் எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லுவாரோ அதை விட கூட இன்னமும் சுருக்கமாக வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த உயிர்ப்புங்கும் போது உயிர்ப்பு சக்தி மாத்திரம் இல்லை, இந்த உயிர்ப்பு சக்தி தான் மனசுக்குமே காரணம். அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் ஒரு இடத்துல அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பகவான் மேல சிந்தனையை வைத்து உள்ளுக்குள்ளே விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நமச்சிவாயங்கிற இந்த 5 எழுத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி ஏத்தினால் என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை இது கெடுத்து விடும். ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன, எது இடராக வந்தாலும் அதை கெடுத்து விடும். நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செலல் கெட சிவமுத்தி காட்டுவர், கொல்ல நமந்தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன 5 எழுத்துமே. நல்லவர்கள் சொல்லலாமா, கெட்டவர்கள் சொல்லலாமா, நான் இத்தனை நாள் பாவம் தான் பண்ணினேன் நான் சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் யாரும் கேட்க வேண்டாம். We can imagine, ஞான சம்பந்தர்கிட்ட சொல்லி இருப்பார்கள், கேட்டிருப்பார்கள், நான் இவ்வளவு நாள் இந்த மாதிரி சொல்லாம விட்டுட்டேன், இவ்வளவு நாள் நான் பாவத்தையே பண்ணிட்டேன், இனிமே சொன்னா இது பலன் தருமா? அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? இத்தனை நாள் நான் இதையெல்லாம் பண்ணல, இனிமே பண்ணினா பலன் வருமா? ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஒரு இடத்துல ஒரு ஆச்சாரியர் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவார். பகவானுடைய நாமத்தை சொன்னால் துன்பங்கள் தீர்ந்துவிடும். இதுதான் கோர். பகவானுடைய நாமத்தை சொன்னால் துன்பங்கள் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறச்சே அந்த சிஷ்யர் கேட்பார், எல்லாரும் சொல்லலாமாம்பர். ஏன்னா பகவானுடைய நாமாங்கிறது ரொம்ப ஒசந்தது. அந்த ஒசந்த விஷயத்த பாவம் பண்ணினவர்கள் போய் தொடலாமா? நம்ம சாதாரணமா மற்ற விஷயங்கள்ல சொல்றோமா இல்லையா, அதை தொடறதுக்கே எனக்கு அருகதை கிடையாது. பிகாஸ் இட்ஸ் சம்திங் கிரேட், சம்திங் பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன், சம்திங் அந்த ஒசரத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதை தொடறதுக்கு எனக்கு அருகதை இருக்கா? அதை தொடறதுக்கே எனக்கு, நான் பக்கத்துல போறதுக்கே எனக்கு அருகதை கிடையாது அப்படின்னா அதுக்கு அந்த ஆச்சாரியர் சொல்லுவார், பகவன் நாமாவை யார் சொல்லலாம் தெரியுமா? யோக்கியனாகில் சொல்லலாம். யோக்கியன்னா என்ன? புண்ணியம் பண்ணவர், அதற்கான அருகதை இருப்பவர். யோக்கியனாகில் சொல்லலாம். அப்போ அயோக்கியர்கள் சொல்லக்கூடாதா? ஏன்னா அந்த ஆப்போசிட் குரூப் யாருன்னா, அயோக்கியர்களாகின் சொல்லின் யோக்கியதை கூடும். சொல்லின் யோக்கியதை கூடும், முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை. புண்ணியம் பண்ணினவர்கள் சொன்னால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். பாவம் பண்ணினோம் அப்படின்னு யாராவது சொன்னா, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு தடவை அந்த நாமாவை சொன்ன உடனே பாவம் எல்லாம் போயிடும். So you now get qualified. அதேதான் இங்க, நல்லவர் தீயவர் எனாது. இதுவரைக்கும் நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இதுவரைக்கும் சொல்லாம இருந்துட்டேன், அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். புண்ணியம் பண்ணினவர்களும் சரி, பாவம் செய்தவர்களும் சரி, நல்லவர்களும் சரி, இதுவரைக்கும் தீயவர்களாக இருந்தவர்களும் சரி, ஒரே ஒரு தடவை இந்த நாமாவை சொல்லிட்டா அவர்களுடைய பாவம் எல்லாம் will get washed away. அவர்களுடைய தீமை எல்லாம் போய்விடும். நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செலல் கெட, எல்லாரும் மாறுபாடில்லாமல் சொல்லலாம். சிவமுத்தி காட்டுவர். நச்சினர் யாரெல்லாம் இதை விரும்பி, நச்சுதல்னா விரும்புதல், இதை யாரெல்லாம் விரும்பி சொல்கிறார்களோ, யாரெல்லாம் இதன் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிவமுக்தியை தரக்கூடியது இந்த 5 எழுத்து. அவர்களுக்கு எந்த துன்பமும் வராது. அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி அவர்களுக்கு சிவமுக்தி கொடுக்கும். பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த பாவத்தை போக்குவதற்கு வழி இந்த 5 எழுத்து.
கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து. நமன்னா யமன், நமன் தமர்னா யமனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்களே, யமனுடைய மெசஞ்சர்ஸ், யம தூதுவர்கள்னு சொல்றோமா இல்லையா, அந்த யம தூதுவர்கள் அப்படி வந்து நிக்கிற சமயத்துல நமன் தமர் கொண்டு போம் இடத்து, நாங்க வந்துட்டோம், இந்த உயிரை கொண்டு போறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவர்கள் அப்படி வந்து நின்னா கண்ணங்கரேல்னு, அந்த சமயத்திலேயும் அல்லல் கெடுப்பன, அந்த சமயத்துல வரக்கூடிய கஷ்டங்களை கூட தீர்த்து வைப்பவை அஞ்செழுத்து. நமன் தமர் கொண்டு போம் இடத்து. பகவானுடைய பெயரைத்தான் குழந்தைகளுக்கு வைக்கிற வழக்கம் இந்த பாரம்பரியம். தாத்தா பெயரை வைப்பார்கள் பேரனுக்குன்னு சொல்லுவோம், ஆனா அந்த தாத்தா பேரும் ஏதோ ஒரு பகவானுடைய பேரா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? போற வழிக்கு அப்படிம்பார்கள். எங்க போற வழிக்கு? மயிலாப்பூர்ல இருந்து அடையார் போற வழிக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆன்மா போகிற பாதை கடைசியில இது போகும்போது கூட வரக்கூடியது எது? வீதி வரை உறவு, அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா சொல்லிக்கலாம். கடைசி வரை யாரோ, அந்த கேள்விதானே இருக்கு. கடைசி வரை வரக்கூடியவை நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகள். அப்படின்னா அந்த போற வழிக்கு கூட துணையாக வருவதற்கு பகவன் நாமாவை சொல்வது. அதுக்காகத்தான் குழந்தைகளுக்கும் அந்த பெயரை வைத்தார்கள். இன்னைக்கு என்னென்னமோ பெயரை வச்சு அதை என்னென்னமோ மாத்தி, அது யாரோட பேர்னு, அந்த யாருக்கு பெயர் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அது யாரோட பெயர்னு தெரியல, எதுக்காக வச்சார்கள்னு தெரியல, வச்சவர்களுக்கும் தெரியல, அது என்னென்னமோ ஆயிடுறது. ஆனா அந்த பகவானுடைய பெயரை சொல்வது, தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானுடைய பெயரை சொல்வது. கண்ணன் அப்படித்தானே சொன்னான், என்ன திட்டினான் சிசுபாலன், ஆனா கண்ணன் கண்ணன் கண்ணன்னு சொல்லித்தானே திட்டினான். கண்ணன் பொல்லாதவன், கண்ணன் பொல்லாதவன், கண்ணன் பொல்லாதவன் சொன்னான். பொல்லாதவன்கிறதெல்லாம் ஒரு 50% எடுத்துட்டா மிச்ச 50% அவன் சொன்ன வார்த்தைகள்ல கண்ணன்கிற பெயர் இருக்கா இல்லையா, அதுக்கு அவனுக்கு கிரெடிட். அந்த காலத்துல பிரிட்டிஷ் பீப்புள் இங்க வந்து தமிழ்லாம் கத்துட்ட போது அவர்களுக்கு டெஸ்ட் வைப்பார்கள். யாரா இருந்தாலும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் உண்டு, இப்பவும் கூட உண்டு. அந்தந்த இடத்துல பணி செய்யக்கூடியவர்கள் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சான்னு கேட்பார்கள். எக்ஸாம் ஹேஸ் டு பி கான் த்ரூ. இப்போ அவர்களுக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுல என்ன சிக்கல்னா, அவர்கள் மேல அதிகாரிகளா இருப்பார்கள், அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது இங்க லோக்கல் பர்சன் அவருக்கு கீழே வேலை பார்ப்பார். அவரை நீங்க சரியா எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொல்லி ஃபெயில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இவருடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? அதனால என்ன பண்ணுவார்களா, ரொம்ப சாமர்த்தியமா டிக்டேஷன் கொடுக்குறோம், நீங்க தமிழ்ல எழுதிடுங்கள், வேற ஒண்ணும் வேண்டாம், யூ டோன்ட் ஹாவ் டு ரைட் பிக் சென்டென்சஸ் அண்ட் ஆல். டிக்டேஷன் கொடுக்கும்போது என்ன மாதிரி வார்த்தையை செலக்ட் பண்ணி கொடுப்பார்களாம்னா, பூனை பூனைன்னு டிக்டேட் பண்ணி அவர் பூனைன்னு எழுதாம ஆனைன்னு எழுதினா கூட 50% கரெக்டா எழுதியிருக்காரா இல்லையா, அதனால 50% மார்க். அந்த மாதிரி தான் கண்ணன் பொல்லாதவன்னா கண்ணனுடைய இவாலுவேஷன் சிஸ்டம் எப்படின்னா, 50% அவன் என் பேரை தானே சொன்னான், சோ கிவ் ஹிம் குட். 50% கரெக்டா இருக்கானா இல்லையா? பகவானுடைய பெயரை சொன்னால் கூடவே சொல்ற வார்த்தை சரியில்லைன்னா கூட அதை இது சரி கட்டி விடும். அதனாலதான் அந்த ஆச்சாரியர் சொன்னார், அயோக்கியனாகில் இத சொன்ன உடனே யோக்கியத்தை கூடிவிடும். அஜாமிளனுடைய கதை அப்படித்தானே. கடைசி பிள்ளை 8வது பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சான். தெரிஞ்செல்லாம் வைக்கல, ஏதோ வச்சான். அது வரைக்கும் பகவன் நாமாவை சொன்னவனும் கிடையாது. இங்க வர மாதிரி கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து. ஒரு நாள் 80 வயசு பிளஸ், அப்போ ஏதோ படுத்திருக்கும் போது கண்ணுக்கு முன்னால கனங்கரேல்னு 2 உருவம் நிக்கிறது, கையில கயத்தோட வேற நிக்கிறது. பயம் பிடிச்சுது. கால தூதர்கள் வந்து விட்டார்கள். அந்த பயத்துல என்ன பண்றோம்னு தெரியல. என்ன ஒண்ணு யாராவது பக்கத்துல இருந்தா, ரொம்ப பயமா இருக்கச்சே யாராவது பக்கத்துல இருந்தா அவர்கள் அப்படியே பிடிச்சுக்கிறதுக்கு தோணும். 8த்துல தன்னோட கடைசி பிள்ளை 8வது பிள்ளை அங்க நிக்கிறான். மற்ற பிள்ளைகள்லாம் அவரவர்கள் திருமணமாகி போய்விட்டார்கள். அங்க மூலையில நிக்கிறான் அந்த பையன். அவனை கூப்பிடணும். அவன் பேரு நாராயணன். நாராயணா நாராயணான்னு வாய் கோழறி கூப்பிட்டான். நாராயணான்னு இவன் கூப்பிட்டுதான் அந்த பிள்ளைக்கே காதுல விடல, அந்த அளவுக்கு வாய் கொடறி போச்சு.
ஆனால் கூப்பிட்ட அந்த குரல் வைகுண்டத்திற்கு கேட்டுவிட்டது. அடுத்த கணம் விஷ்ணு தூதர்கள் நின்றார்கள். இந்த கால தூதர்களை விரட்டி அனுப்பினார்கள். அதுக்கு என்ன காரணம்? தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த திருநாமத்தை சொல்வது. கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து அவர்கள் வந்து காத்து கொண்டு நிற்பார்கள் கொண்டு போவதற்கு. இந்த உயிரை கொண்டு போகிறேன் அவர்கள் நிற்கும் போது அந்த சமயத்துல வரக்கூடிய துன்பத்தை கூட அல்லல் கெடுப்பன 5 எழுத்துமே. காலன் வந்து வீட்டு வாசல்ல நிற்கும் போது எது உங்களை காப்பாற்றும்னு ஒரு கேள்வி கேட்டாரே ஆதிசங்கரர். காலன் வந்துட்டான், கால தூதர்கள் வந்துட்டார்கள். அவர்கள்ட்ட நான் படிச்சுட்டு வரேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் கொஞ்ச நாடி அதை பார்த்துட்டு வரேன், இல்லை இன்னும் 2 கையெழுத்து போட வேண்டியிருக்கு, 2 செக்கு கொடுத்துட்டு வரேன், பிஸ்னஸ்ல ஏதோ பண்ண வேண்டியிருக்கு, இல்லை அதிகாரத்துல ஏதோ பண்ண வேண்டியிருக்கு, ஐ ஹாவ் டு ரிலீஸ் 2 ஆர்டர்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவன் காத்துட்டு இருப்பானா? அந்த சமயத்துல காப்பாற்றக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், பகவானை தியானிப்பது காப்பாற்றும். நகி நகி ரக்ஷதி டுக்ரின்கரணே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். பகவானை நினைப்பது மாத்திரம்தான், பகவன் நாமாவை சொல்லுவது மாத்திரம்தான் அந்த சமயத்தில் காப்பாற்றும். கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன 5 எழுத்துமே. அவர்கள் வந்து நின்று விட்டால் கூட, அந்த லாஸ்ட் மினிட்னு சொல்றமே, அவர்கள் வந்தாச்சுன்னா கூட அப்போதும் காப்பாற்றக்கூடியவை 5 எழுத்து. கொங்கு அலர் வன்மதன் வாழியைந்து அகத்து அங்கு உள பூதமும் 5 ஐம்பொழில் தங்கு அரவின் படம் 5 தம் உடை அம் கையில் ஐவிரல் 5 எழுத்துமே. 5வது பாட்டு. இதுல எல்லாமே 5 5ன்னு வருது. ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுப்போம். The child has to remember something. என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஈக்குவலண்டா வேற எதையோ ஒண்ணு சொல்லி, இது பாரு இதே மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இப்பவும் கூட சில விஷயங்களை நினைவு வச்சுக்கிறதுக்கு நாமே ஏதாவது இந்த நீமானிக்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு வாக்கியத்தை கண்டுபிடிச்சு இது மாதிரி அப்படின்னு என்ன பண்ற, 5 எழுத்து 5ன்னு நினைவு வச்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அவரவர்கள் எப்படி வேணாலும் இந்த 5 நினைத்து பாருங்கள். கொங்கு அலர் வன்மதன் வாழி 5. மன்மதன்ங்கிறது தான் வன்மதன்னு வருது. கொங்கு அலர் நல்ல நறுமணத்தோடு தேனோடு பூத்திருக்கிற பூக்கள் 5 பூக்கள். அந்த 5 பூக்களைத்தான் மன்மதன் தன்னுடைய அம்புகளாக வைத்திருக்கிறான். வாழினா அம்புன்னு அர்த்தம். தாமரை, கருங்குவளை, அசோகு, மா, முல்லை, இந்த 5 தான் மன்மதனுடைய அம்புகள். அவனுடைய அம்புகள் 5. எங்கேருந்து கஷ்டம் வருதுன்னு கேட்டா இந்த 5 அம்புகளால தான் கஷ்டம் வருது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய துன்பம் மன்மதனுடைய அம்புகளால் வரக்கூடிய துன்பம். மன்மதன்னு சொல்றச்சே ஆண் பெண் உறவு, ஆண் பெண் காமம் அப்படிங்கிறது மாத்திரம் கணக்கு இல்லை. மன்மதன்னு சொன்ன மனசுக்குள்ளேருந்து வந்தவன் மன்மதன், மனசுலேருந்து வெளியில வந்தவன். இந்த மனசு என்னென்னலாம் ஆசைப்படுறதோ, இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்கும் அந்த மன்மதன் தான் காரணம். அவனுடைய 5 அம்புகள். அகத்து அங்கு உள பூதமும் 5. பஞ்சபூதங்கள். உங்களுக்கு 5 நினைவு வச்சுக்கணுமா? மன்மதன் நினைவு வரலையா? ஏன் மன்மதனை முதல்ல சொன்னார்னா, வேண்டாத ஆசைகள், அதுலதானே எல்லா பிரச்சனையும் வருது. பகவானை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்வதற்கு லௌகீகத்தை பாருங்கள். உங்களுடைய அந்த ஆசைகளுக்கெல்லாம் 5 காரணம். எந்த 5? மன்மதனுடைய அம்பு காரணம். அந்த 5 நினைச்ச உடனே இந்த 5 உங்களுக்கு நினைவுக்கு வரணும். ஏதாவது ஒரு லிங்க சொல்லியாச்சுன்னு சொன்னா அதை நினைக்கும் போதெல்லாம் இது நினைவுக்கு வர வேண்டும். மன்மதனுடைய 5 அம்புகளை நினைத்து பாருங்கள். அங்க 5ன்னு சொன்ன உடனே பஞ்ச எழுத்துக்கள் நினைவுக்கு வரட்டும். சரி, அது வரலையா? பஞ்சபூதங்கள். இந்த வாழ்க்கையே எங்க இருக்கு? அண்டத்துல இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. சுத்தி இருக்கிற தாவரங்களை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், காற்றை பார்க்கிறோம், நீரை பார்க்கிறோம்னா கவலைப்படாதீர்கள். இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள யார்? அந்த பெருமான் தானே இருக்கார். இந்த 5ன்னு நினைக்கிறச்சே உங்களுக்கு 5 எழுத்து நினைவுக்கு வரட்டும். எனக்கு மறந்து போச்சு, என்ன சொல்லணும்னு மறந்து போச்சு, ஓ எஸ்டர்டே ஐ ஃபர்காட் அப்படின்னு சொன்னா
அதுக்கு வழி சொல்கிறார். நீங்க மறந்தே போக முடியாது. சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலும் உங்களுக்கு பஞ்சபூதம் நினைவுக்கு வர வேண்டும். ஐம்பொழில், 5 பொழில்கள்ங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய 5 தருக்கள் அல்லது மரங்கள்னு கணக்கு. அரிசந்தனம், கற்பகம், பாரிஜாத்தம், சந்தனம், மந்தாரம். இந்த 5ம் தான். இந்த 5த்துக்கும் சேர்த்து ஜெனரிக்கா கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதுல கற்பகம்ங்கிறது ஸ்பெசிபிக்காகவும் ஒரு மரம். இந்த 5 மரமும் தான் தேவலோகத்துல இருக்கு. அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் தரக்கூடிய மரங்கள். அப்ப தேவலோகம்னு நீங்க நினைச்சா, தேவலோகத்துல இருக்கிற வசதி மாதிரி எனக்கும் வசதி வேணும்னு நினைச்சா தேவலோகத்தினுடைய 5 மரங்கள் நினைவுக்கு வரும். அப்பவும் 5ங்கிறதுல இந்த பஞ்சாட்சரம் நினைவுக்கு வரும். சரி, அவ்வளவு வேண்டாம், பார்த்தா பயமா இருக்கு. பாம்பு. அழகான விஷயங்களை பார்க்கும்போது 5ங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிறது. துன்பத்தை பார்க்கும்போது பாம்பு மாதிரி துன்பம், அப்படியே விஷம் மாதிரி என்ன பிடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா விஷம்னு சொன்ன உடனே பாம்பு நினைவுக்கு வரணும். பாம்பு நினைவுக்கு வந்தா 5 தலை நினைவுக்கு வரும். அப்ப பஞ்சாட்சரம் நினைவுக்கு வரும். ரிலேட் பண்ணி this is a kind of a teaching methodology. டீச்சிங் லேர்னிங் சிஸ்டம்ல சொல்லுவார்கள். அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்தால் சில விஷயங்கள் நினைவில் தங்கும். தங்கு அரவின் படம் 5. பாம்பின் படம், பாம்பு எடுக்கக்கூடிய அந்த படத்துல 5 தலைகள் இருக்கே, 5. அவ்வளவு வேண்டாம், அவ்வளவு வேண்டாம். உங்க கையை பாருங்கள். தம் உடை அம் கையில் ஐ விரல். தம்மிடத்தில் இருக்கிற, தாம் உடை, உடைத்திருக்கிற, உடைனா உடைமை, உங்களுடைய உடைமையாக இருக்கிற அழகான கையில் 5 விரல்கள். இந்த 5 விரல்களை பார்க்கும்போது ஏன் 5 விரல்கள்? இந்த பஞ்சாட்சரத்திற்கு 5 விரல்கள் அப்படின்னு தோணிடுமா இல்லையா? 5 எழுத்துமே. 5 இருக்கிற பொருட்களை சொல்லி ரொம்ப அழகான பெரிய விஷயம்னு பார்த்தா மன்மதன் கிட்டேந்து ஆரம்பிச்சு, இல்ல பஞ்சபூதம், அவ்வளவுலாம் வேண்டாம். கையில இருக்கிற 5 விரல். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்கள் பார்ப்பீர்களா இல்லையா? ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்ணுல படுமா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பஞ்சாட்சரம் நினைவுக்கு வந்துவிடும். கொங்கு அலர் வன்மதன் வாழியைந்து அகத்து அங்கு உள பூதமும் 5. ஐம்பொழில் தங்கு அரவின் படம் 5. தம்முடை அம் கையில் ஐவிரல் 5 எழுத்துமே. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துளை 5 எழுத்துமே. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும். எனக்கு தும்மல் வந்துருது, அதனால நமச்சிவாயன்னு சொல்ல முடியல. நமச்சிவாயன்னு சொல்றச்சே இருமல் வந்தது, அதனால நிறுத்திட்டேன். கவலைப்படாதீர்கள். தும்மிக்கொண்டே சொன்னாலும் சரி, இருமிக்கொண்டே சொன்னாலும் சரி, அந்த தும்மலையும் இருமலையும் அது போக்கிவிடும். தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும். அப்படித்தானே காரணம் சொல்றோம். ஏதாவது ஒண்ணு பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இப்படி இல்லாம தானே கண்டுபிடிக்கிறோம். சின்ன 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 விஷயங்கள். இன்னைக்கு ஸ்லோகம் சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா என்ன ஆச்சு, ஒரே கொஞ்சம் இருமலா இருந்ததா, நாளைக்கு சொல்லிக்கலாம். நாளைக்கு அதை விட கொஞ்சம் பெரிய இருமலா வந்துடும். இதே மாதிரி போஸ்ட்போன் பண்றதுக்கு ஒரு ரீசன் வி ஃபைண்ட். இன்னைக்கு குளிரா இருந்ததா, அதனால கோவிலுக்கு போகல. பகவான் என்ன, அவர் கம்ஃபர்டபுளா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு ஏதோ காரணம் கண்டுபிடிக்கிறோம். தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும். ரொம்ப பெரிய கஷ்டமா வந்துருது. சின்ன கஷ்டம்லாம் இல்லை, இன்னைக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஐ ஜஸ்ட் குட் நாட் அப்படின்னா, அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு இடையில் சொல்லுங்கள். இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க போய் அங்க போய் சொல்லணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு இடையில் சொல்லுங்கள். அந்த துன்பம் காணாமல் போகும். இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினும். இம்மைங்கிறது இந்த பிறவி. ஐயோ பிராரப்தம் இந்த பிறவியில என்னை பாடுபடுத்துறதே அப்படின்னு புலம்புறதுக்கு பதிலா பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள். பிராரப்தம் இந்த பிறவி நம்ம என்ன பண்ணிருக்கோமோ, எத்தனையோ பிறவிகள்ல பண்ணின பாவ புண்ணியம், அதெல்லாம் சஞ்சிதம். அங்க இருக்கிற கணக்கு பண்ணினதெல்லாம் சேர்த்து. பட் அந்த சஞ்சிதத்திலேயே ஏதோ ஒரு போர்ஷன் has been given to this particular birth. அந்த சஞ்சிதம் மொத்தமா நம்ம கிட்ட இருக்கிறது.
நம்ம கிட்ட இருக்கிற அந்த மொத்தத்துல இருந்து இந்த பிறவியில் அனுபவிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு அது புண்ணியமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்ததா இருக்கலாம். அதுல ஒரு போர்ஷன் இஸ் கிவன். அந்த போர்ஷன் தான் பிராரப்தம். அப்ப அந்த சஞ்சிதம் மிச்சம் இருக்கு. அது எந்த பிறவியில வரும்னு தெரியாது. அங்க அது கம்ப்ளீட்டா நில் பேலன்ஸ் வர வரைக்கும் இந்த பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுல என்ன சிக்கல்னா, இந்த பிறவியில பண்றதும் அந்த சஞ்சிதத்துக்கு போய் ஆட் ஆகும். அது அங்க நிக்கல, நாம இப்ப பண்றதும் போய் அங்க ஆட் ஆகும். சோ அட் தி எண்ட் ஆஃப் இந்த பிறவி பார்த்தா சஞ்சிதம் பெருசா இருக்கலாம், எப்படி பெருசா இருக்கலாம்னு தெரியாது. இது தவிர புதுசா பண்றது, இதுல போய் ஆட் ஆறுதுன்னு சொல்றோமே, இந்த புதுசா பண்றதுதான் ஆகாமியம்னு பேரு. இனிமேல் செய்யக்கூடியன ஆகாமியம். ஆகாமியம் கீப்ஸ் ஆடிங் டு சஞ்சிதம். சஞ்சிதத்திலேருந்து ஒரு போர்ஷன் அப்பப்போ அந்தந்த பிறவிக்கு வரக்கூடியவை. இந்த பிறவியில எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. இம்மை வினை அடர்த்து இந்த பிறவிக்கான அந்த பிராரப்தம் இருக்கே, அந்த பிராரப்தம் எய்தும் பொழுதினும் அது பெருசா என்ன அப்படியே கழுத்த பிடிச்சாலும் சரி, இந்த பிறவிக்கு மாத்திரம் தானா? இல்லை, அடுத்த வரக்கூடிய பிறவிகளுக்கும் இந்த 5 எழுத்து நன்மையை தரும். இப்ப சொல்ற 5 எழுத்து அடுத்த பிறவிக்கும். ஏன்னா எப்படி சஞ்சிதம் கோஸ் டு தி நெக்ஸ்ட் பர்த்தோ, அதே மாதிரி இதுல சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்தினுடைய புண்ணியம் அதுவும் கூட போகும். அம்மைங்கிறது அடுத்த பிறவி. இம்மை மறுமை, மறுமைனா இனி வரக்கூடிய பிறவி, பின்னால வரக்கூடிய பிறவி. இம்மைக்கும் மறுமைக்கும் வார்கள், இம்மைக்கும் அம்மைக்கும். ஈங்கிறது இப்போ, ஆங்கிறது அங்க, இவன் அவன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இந்த அந்த. அதே மாதிரிதான் இம்மை, இது அப்படின்னு சொல்றதுக்கு திஸ்ங்கிறது இம்மை, தட் அடுத்து வரக்கூடிய பின்னால வரக்கூடிய பிறவிகள். இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை 5 எழுத்துமே. எந்த பிறவியாக இருந்தாலும் அந்த பிறவியில் துணையாக இருப்பது 5 எழுத்து. வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன, பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன, மண்ணு மா நடம் ஆடி உகப்பன 5 எழுத்துமே. வீடு பிறப்பை அறுத்து, இறப்பு பிறப்பு ரெண்டையும் இது அறுத்து விடும், பிறவியை போக்கிவிடும். அப்படின்னா வீடு வேற்றை தரக்கூடியது. இந்த இடத்துல வீடுங்கிறது வீடுதல், மரணத்தை, அதற்கு பின்னர் வருகிற ஜனனத்தை. மரணம் ஜனனம் ரெண்டும் திருப்பி திருப்பி வருங்கிறது தானே. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள்ல இருந்து இந்த ஜீவனை எடுத்து விடும். வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன. யாரெல்லாம் இந்த 5 எழுத்தை மெச்சி மெச்சி போற்றி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற பீடை எல்லாம் போய்விடும், அவர்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் போய்விடும். பீடை கெடுப்பன. பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன. பீடையை மட்டும் போக்குமா, துன்பத்தை மாத்திரம் போக்குமான்னா அதை பத்தி கவலைப்படாதீர்கள். துன்பத்தை போக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும். மாடுனா செல்வம்னு அர்த்தம். எந்த விதமான செல்வம், எந்த விதமான செல்வமாக இருந்தாலும், அது பொருட்செல்வமாக இருந்தாலும் அருள் செல்வமாக இருந்தாலும் செல்வத்தை கொடுக்கும். பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன, மண்ணு மா நடம் ஆடி உகப்பன. உங்களை நிரந்தரமாக இருக்க செய்து. நிரந்தரமாகனா இந்த இடத்துல அப்படியே நான் தான் நிரந்தரமா இருக்க முடியுமா? முடியாதுன்னு இப்பதானே பார்த்தோம். காயம் நிரந்தரம் இல்லை. பகவானுடைய காலடியில் வாழச் செய்யக்கூடிய அந்த நிரந்தரத்தன்மை. மண்ணு மா நடம் ஆடி உகப்பன. எல்லா விதமான நன்மைகளையும் தந்து அந்த 5 எழுத்து சந்தோஷப்படும். யார் தன்னை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து அது நடமாடி சந்தோஷப்படும். அந்த 5 எழுத்துக்கள் அப்படியே நடனம் ஆடுமா, நாட்டியம் ஆடுமா. ஏன் நாட்டியம் ஆடும்? எப்ப நாட்டியம் ஆடுவார்கள்? யாராவது ஒருத்தர் நாட்டியம் பயின்றவர்னு வேண்டாம், யாராவது ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது என்ன சொல்லுவோம்? எனக்கு அப்படியே டான்ஸ் ஆடணும் போல இருக்கா இல்லையா? இந்த 5 எழுத்துக்கு இப்ப சந்தோஷம் வந்துடும், பஞ்சாட்சரத்துக்கே சந்தோஷம் வந்துடும். அதை சொல்ல சொல்ல நீங்கள் இவ்வளவு நன்றாக சொல்கிறீர்களே அப்படின்னு அது டான்ஸ் ஆடி எல்லா நன்மைகளையும் தந்துவிடும். நடம் ஆடி உகப்பன. அந்த 5 எழுத்துக்கள் நாட்டியம் ஆடி சந்தோஷப்படும்னா அந்த அளவுக்கு நன்மையை அதை சொல்லக்கூடியவர்களுக்கு தரும்.
வண்டமர் போதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே. 8வது பாட்டு. ராவணன் வந்துட்டான். பண்டை ராவணன் பாடி உய்ந்தன. அன்னைக்கு ராவணன் எப்படி கொஞ்சம் நல்ல கதியை பெற்றான்னு சொன்னா, அவனுக்கு எப்படி அவ்வளவு செல்வம்லாம் கிடைச்சதுன்னா, எப்படி அவன் தப்பிச்சான்னா, அவன் நமச்சிவாயத்தை சொன்னதுனால தப்பிச்சான். இல்லைன்னா மலைக்கு அடியிலேயே அழுந்தி போயிருப்பான். பண்டை ராவணன் பாடி உய்ந்தன. அது மாத்திரம் இல்லை, அவன் சிவபக்தன். அவனுக்கு செல்வம் கிடைத்து 17-14 லோகத்தையும் அவன் ஆண்டதற்கே காரணம் அவனுடைய அந்த பஞ்சாட்சர மகிமை தான். அதை சொன்னதனால் வண்டு அமர் ஓதி மடந்தை பேணின. ஓதின்னு சொன்னா கூந்தல்னு அர்த்தம். நீண்ட கூந்தலை கொண்டவள். வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடிய கூந்தல். மலர்கள் சூடி இருப்பதனால் வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன. அந்த கூந்தலை கொண்டவளான மடந்தை பார்வதி தேவி. பார்வதி தேவியே இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லித்தான் உயர்வை பெறுகிறாள். வண்டு அமர் ஓதி மடந்தை பேணின. அவள் தினம்தோறும் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்கிறாள். பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின். தொண்டர்கள் இதை தங்களுடைய மனசில் கொண்டு துதித்தார்கள் என்றால், தொண்டர்கள் பஞ்சாட்சரத்தை மனசில் கொண்டு துதித்தால் அவர்க்கு அண்டமளிப்பன. அண்டத்தையே கேட்டால் கூட, அண்ட பகிரந்தத்தையே கேட்டாலும் அந்த அண்டத்தை ஆளுகிற பெருமையை அவர்களுக்கு கொடுக்கும். ஐ வாண்ட் டு ரூல் ஓவர் அப்படின்னா அந்த பெருமையை கூட பஞ்சாட்சரம் தந்துவிடும். ராவணனுக்கு அப்படித்தானே கிடைச்சது. ராவணன் தபஸ் பண்ணான், அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ணாங்கிறது வேற. முதல்ல அவனுக்கு 17-14 லோகத்தையும் ஆளக்கூடிய அந்த ரிவார்டு எப்படி கிடைச்சது? அவன் சிவனை நினைத்து தபஸ் பண்ணதுனால கிடைச்சதுன்னா அந்த பெருமையை கொடுக்கும். அவ்வளவு பெருமையை கொடுக்கும். தொண்டர்கள் இந்த பஞ்சாட்சரத்தை உள்ளத்தில் வைத்து ஓதுவார்கள் என்றால் அவர்களுக்கு அண்ட பகிரண்டத்தையே கொடுத்து விடும். கார்வணன் நான்முகன் காணுதற்கு ஒனா சீர்வனச் சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணம் ஆவன அஞ்செழுத்துமே. கார்வணன், கார்வண்ணன் திருமால், நான்முகன் பிரம்மா, காணுதற்கு ஒனா சீர்வன சேவடி. வண்ணம்ங்கிறது தான் வனான்னு வருது. வண்ணம்னா அழகுன்னு அர்த்தம். அழகு மிகுந்த அந்த திருவடிகள், 2 பேரும் தேடி கிடைக்காத திருவடிகள், 2 பேரும் பார்க்க முடியாத திருவடிகள், திருமாலும் பிரம்மாவும் பார்க்க முடியாத அந்த அழகான திருவடிகள். அந்த திருவடிகள் மனிதர்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர்கள் அந்த திருவடிகளை போற்றி நாள்தோறும் பேர் வண்ணம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு. சிவசிவான்னு சொல்லுபவர்கள் பைத்தியக்காரர்கள் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது. நீங்கள் பித்தர்களாகவே இருங்கள், போகட்டும். பகவானுடைய அந்த பெயரை சொல்லி பேசுகிற பித்தர்கள் இருக்கிறார்களே, அந்த பித்தர்களுக்கு இந்த அஞ்செழுத்து எல்லா அழகையும் தரும். அவர்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட பித்தர்கள் தன்னையே சேர்த்து சொல்லிக் கொள்கிறார். சுத்தி இருந்தவர்கள்லாம் இதெல்லாம் பைத்தியக்கார, இந்த குழந்தை என்ன சரியான பைத்தியக்கார குழந்தை, எப்ப பாரு சிவசிவாங்கிறது. அபிராமி மட்டும் சொல்லுவாரா இல்லையா? பித்தர்னு என்னை சொன்னாலும் பரவாயில்லை, அபிராமி சமயம் நன்றி அப்படின்னா காலத்திற்கு காலம் பகவானுடைய நாமாவை சொல்லக்கூடியவர்களை பைத்தியக்காரர்கள் பைத்தியக்காரர்கள்னு சொல்ற வழக்கம் இருந்திருக்கு. அந்த வழக்கத்தை வைத்து கொண்டு சொல்றாரு, என்ன பித்தர்னு சொல்லட்டும், உங்களையும் சேர்ந்து பித்தர்கள்னு சொல்லட்டும். ஆனா பித்தர்களுக்கு நல்ல கதியை காட்டக்கூடியது இது. பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு ஆர்வணம் ஆவன. நம்மை போன்ற பித்தர்களுக்கு நல்ல கதியை தரக்கூடியது. நாம் பைத்தியக்காரர்களாகவே இருப்போம், போகட்டும். ஆனால் நமக்கு நல்ல கதியை தரக்கூடியது இந்த பஞ்சாட்சரம். புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறினர். வித்தக நீர் அணிவார் வினை பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்சு எழுத்துமே. புத்தர்கள் பௌத்தர்கள் சமன் கழு கையர், கையிலே கழு ஆயுதத்தை ஏந்தியவர்களாக இருக்கிற சமணர்கள். இந்த 2 பேரும் சொல்லுகிற பொய். புத்தர்
சமன் கழுக்கையர் பொய் கொளா. வேதம் பொய், வேதம் வேண்டாம், பகவான் வேண்டாம், கடவுளே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த பொய்யை எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற சித்தம். பொய் கொளா சித்தத்தவர்கள், அந்த பொய்களை ஏற்றுக்கொள்ளாத சித்தத்தை கொண்டவர்களுக்கு தெளிவை தரக்கூடியவை பஞ்சாட்சரம். சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின, அவர்கள் தெளிந்து தேறிக்கொண்ட பஞ்சாட்சரம். வித்தக நீர் அணிவார் வினை பகைக்கு. யார் திருநீற்றை அணிகிறார்களோ அவர்கள்தான் வித்தகர்கள். வித்தகர்னா என்ன அர்த்தம்? somebody who is very capable. அவர் பெரிய வித்தகர், இசை வித்தகர் அப்படின்னு சொன்னா இசையில் மிகுந்த திறமை கொண்டவர் அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப இங்க வித்தகர் யாருன்னா திருநீரை அணியக்கூடியவர்கள் எல்லாம் வித்தகர்கள். திருநீற்றை பகிரங்கமாக அணியக்கூடிய தைரியம் கொண்டவர்கள் வித்தகர்கள். தே ஆர் கேப்பபிள். வித்தக நீர் அணிவார். வித்தக நீருன்னு சொல்றச்சே திருநீரு கேப்பபிள். வித்தகத்தை எது தரும்னு சொன்னா அந்த திருநீரு கொடுத்து விடும். வித்தக நீர் அணிவார் வினை பகைக்கு அத்திரம் ஆவன. அத்திரம் அஸ்திரம், அது ஆயுதம், அதுதான் அம்பு. அவர்களுடைய வினை வந்து அப்படி நிக்கிறது. வினை பகை, எனக்கு பக்கத்திலேயே என்னுடைய வினை வந்து நிக்கிறதுன்னா அந்த வினையை போக்குவதற்கு என்ன வழி? நமச்சிவாயன்னு சொன்னோன்னா அந்த நமச்சிவாய அஸ்திரம் போய் வினையை தகர்த்து விடும். வினை பகைக்கு அத்திரம் ஆவன 5 எழுத்துமே. வினையிலிருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. வினை இருக்கும், ஆனால் அந்த வினையை போக்குவதற்கு ஒரே வழிதான் உண்டு. அந்த வழி குருவின் காலடியை, பகவானின் காலடியை பற்றி கொள்வதுதான். அந்த காலடியை பற்றி கொண்டால் வினை போய்விடும். வினை போகுமா அப்படின்னா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னா, ஏன்னா வினை எப்ப போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. அங்க எவ்வளவு வச்சிருக்கோம் மூட்டைங்கிறது எப்படி தெரியும்? ஆனால் அது போகும். இன்றைக்கு காஞ்சி மகாசுவாமியினுடைய ஆராதனை திருநாள். மகாசுவாமி ஒருவருடைய வினையை போக்கியது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். ஆந்திராவுக்கு அவர் திக்விஜயம் போயிருக்கிற சமயத்துல அங்கிருந்த முகாமுக்கு வில்வ இலைகளை கொண்டு வந்து கொடுத்த ஒரு சிறுவன், ஓர் இளைஞன். அந்த இடத்துல முகாம்ல வில்வம் கிடைக்கல, தேடிக்கொண்டிருந்தார்கள். பூஜைக்கு வில்வம் வேணுமேன்னு பார்த்து கொண்டிருந்த போது யாரோ ஒரு இளைஞன், ரொம்ப இளைஞன்னு ரொம்ப வயசையும் பெருசா சொல்ல முடியாது, ஒரு 15 வயசு அந்த ரேஞ்சில், அந்த பக்கத்துல இருந்த ஒரு சாதாரண அங்க வேலை செய்து கொண்டிருந்த யாரோ ஒருத்தர், என்ன வேணும்? இல்ல நீங்க வில்வம் வேணும் வில்வம் வேணும்னு கேட்டாங்க, நான் கொண்டு வந்திருக்கேன். அங்க இருந்தவர்களுக்கு வில்வத்தை பத்தி சொல்றதுக்கே கூட தெரியல. they were only trying to describe. இதுதானே நான் கொண்டு வந்திருக்கேன், நான் இருக்கிற பகுதியில வில்வம் மரம் இருக்கு, நான் கொண்டு வந்திருக்கேன், எங்க அம்மா எனக்கு இது பூஜைக்கானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. பெரியவா காட் இன்ட்ரெஸ்டட். அந்த பையனை வர சொல்லு, அந்த பையன் நிக்கிறான், எங்கேயோ ஒரு மூலையில நிக்கிறான், வர சொல்லு. அந்த பையன் வந்து பேசினா, அந்த பையன் யாருங்கிறத சப்சிக்வெண்ட்லி அந்த கான்வர்சேஷன்ல கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த காலத்துல கொத்தடிமைகளா சில பேர் பல ஊர்களுக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி அடிமை தொழில் செய்வதற்காக, வருமானத்துக்காக, ஜீவனோபாயத்துக்காக போனவர்கள் ஒரு பெற்றோர், அந்த பெற்றோருடைய குழந்தை. அதனால அவன் இந்த பக்கமே வரல. இந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னா கூட அங்கதான் அந்த பிள்ளை வளர்கிறான். ஆனா அம்மா சொல்லி சொல்லி தெரியும். இப்ப அம்மாவும் அப்பாவும் எங்க? அம்மாவும் அப்பாவும் இப்ப இல்லை. அப்ப எந்த ஜமீன்ல அவர்கள் வேலைக்கு வந்தார்களோ அந்த ஜமீன்லயே இப்ப அந்த பையனும் வேலை செய்கிறான். அவர் அங்க தங்கி இருந்த காலம் வரைக்கும் தினம் வில்வம் எடுத்து கொண்டு போய் கொடுப்பான். அவர் அங்கேருந்து புறப்பட போறார், முகாம் புறப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு 2-3 நாள் முன்னால தெரிஞ்சிருமா இல்லையா? He got very agitated, he got very upset. இங்கேருந்து நீங்க புறப்பட்டு போயிடுவீர்களா? பெரியவா கவலைப்படாத,
நீ எங்க இருக்க, எந்த ஜமீன்கிறதெல்லாம் ஸ்ரீகாரியம் நோட் பண்ணிட்டார். கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும்னாலும் நீ மடத்தை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கடைசி நாள் முகாம் புறப்பட்டு போகும்போது எல்லா நாளும் கார்த்தால வரவன் அன்னைக்கு வரல. முகாம் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போயாச்சு. பின்னால அந்த பையன் ஓடி வரான். அவன் ஏன் வரலன்னா அவனுக்கு விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை, அதனால he didn't come. ஓடி வந்தவன் ஒண்ணு கேட்கிறான். எங்க அம்மா எப்போதும் சொல்லுவா, மகான்களை பார்த்தேன்னா முக்தி வேணும்னு கேளுன்னு சொல்லுவா. சுவாமி நீங்க எனக்கு முக்தி கொடுக்கணும், தட் இஸ் ஆல். ஆசீர்வாதம் பண்ணிட்டு முகாம் போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் கான்டாக்ட் மடத்தோட இருக்கு. மடத்துக்கு அப்பப்போ மடத்திலேருந்து அந்த ஜமீனுக்கு குறிப்பிட்ட பணம்லாம் போகும். ஏன்னா அந்த பையனுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு. ரொம்ப வருஷம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் பையன் ஸ்டேஜ் எல்லாம் மாறி அவர் ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் வந்துடுறது. ஒரு நாள் there is an information from that jameen to the madam. ஸ்ரீகாரியம் வந்து சொல்றார், அவருக்கு உடம்பு சரியில்லையா, ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காரா. புண்டரீகன் பேர் அவருக்கு. புண்டரீகன் படுத்த படுக்கையா இருக்காராம். பெரியவா ஒன்னும் சொல்லல யார்கிட்டயும். நேர புறப்பட்டு காமாட்சி அம்மன் கோயில் குளத்துக்கு போறார். கிட்டத்தட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது லிட்டில் லேட் இந்த ஈவினிங், கொஞ்சம் குளிர்காலம் வேற. அந்த சமயத்துல போய் காமாட்சி அம்மன் கோயில் குளத்துல நின்று அனுஷ்டானம்லாம் ஏதோ பண்ணிட்டு நான் ஸ்டாப்பா ஒரு 7-8 தடவை ஒவ்வொரு தடவையும் மூழ்கி எழுந்து ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி திருப்பி மூழ்கி எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல. ஸ்ரீகாரியம் மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தவிப்பு வந்துடுறது. ஏன்னா இந்த குளிர்ல இத்தனை தடவை இந்த மாதிரி வந்து தண்ணியில மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறாரே, அப்படியே நின்றுட்டே இருக்காரே, அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதே அப்படிங்கிற பயத்துல அவர்கள் they are trying to attract him. அவருடைய அட்டென்ஷனை அவர்களால மாத்தவே முடியல. அவர் அங்கேயே போய் அந்த படியில நிற்பார்களா இல்லையா, பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்க தொண்டர்கள் அங்க பக்கத்துல நிற்பார்கள், அவர் அங்க பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கு இடையில the next information comes within that span of about 2 hours. The next information comes, Pundarīkan is no more. இப்ப ஸ்ரீகாரியம் என்ன பண்றார், போய் பெரியவா கிட்ட, நீங்க இத்தனை தடவை மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறீர்களே பெரியவா, நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம், இவ்வளவு நாளி. அப்புறம் அவரே ஏறி வர, இவ்வளவு நாளி நாங்க பெரியவா பயந்து போயிட்டோம், நீங்க இவ்வளவு நாளி அந்த தண்ணியில நின்று இருக்கணுமா, குளிரா இருக்கே. அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ், பெரியவா ஏன் பெரியவா, அவன் அன்னைக்கு கேட்டுட்டான், முக்தி கொடுன்னு கேட்டுட்டான். ஆனா இந்த ஜென்மத்துல அவனுக்கு முக்தி கொடுக்கிறதுக்கு அவனுடைய கர்மம் தீரலையே. அந்த கர்மத்தெல்லாம் தீக்கணுமா இல்லையா? அவனுக்கு ஒரு 8 ஜென்மத்துக்கு அப்புறம் தான் முக்தி கிடைக்கும். அந்த 8 ஜென்மத்தை போக்குறதுக்கு 8 முறை இவர் மூழ்கி எழுந்தார். அந்த 8 ஜென்மத்தோடது போகணுமா இல்லையா? இப்ப அவனுக்கு முக்தி கிடைச்சிருந்தோம். இதுக்கு மேல அதுல வார்த்தைகள் உண்டா? வினை பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமை. பஞ்சாட்சரமா, சிவசிவாவா, நாராயண நாராயணவா, பகவானுடைய அந்த நாமம் சங்கர சங்கர, பகவானுடைய அந்த நாமத்தை நம்பி மனசார நம்பி அந்த பகவான்கிட்ட எதை கேட்டாலும் அது கிடைக்கும். அதனாலதான் வித்தக நீரு அணிவார் வினை பகைக்கு அத்திரம் ஆவன. அந்த பையன் அன்னைக்கு கேட்டது என்ன? எனக்கு முக்தி கொடுங்கள். மனசுக்குள்ள அவர் அப்படியே வைத்து, அவனுக்கு பேரு, அதுல இருக்கிற அந்த
பெரிய பெரிய விஷயங்கள், அதுல இருக்கிற சாத்திரங்கள் அதெல்லாம் தெரியாது. அதுதான் இங்க சொல்ற. நீங்க பெரிய 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 மந்திரங்கள், அதுக்குள்ள இருக்கிற சாத்திரங்கள், அதுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள், அதனுடைய அனாலிசிஸ், அந்த பிலாசபி, அந்த சித்தாந்தம், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவானை நம்பி மனசுக்குள்ள பகவானுடைய நாமத்தை சொன்னால் அது எந்த வினை பயனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வினை மூட்டையாக இருந்தாலும் அந்த மூட்டையை காணாமல் போக்கிவிடும். வித்தக நீர் அணிவார் வினை பகைக்கு அத்திரம் ஆவன 5 எழுத்துமே. நல் தமிழ் ஞான சம்பந்தன் நாள் மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமில் மாலை ஈரைந்தும் 5 எழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே. நல் தமிழ் ஞான சம்பந்தன் நாள் மறை கற்றவன் ஆணவமா சொல்லல. 4 மறைகளையும் 4 வேதங்களையும் கற்ற ஞான சம்பந்தன் சொல்கிறேன். நம்ம சொல்றச்சே அப்படி சொல்லுவோமா இல்லையா? குழந்தைகிட்ட சொல்றச்சே இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், பட் ஐ டெல் யூ இதை மட்டும் பண்ணு, இதெல்லாம் கற்றவன் தான் சொல்கிறேன். காழி சீர்காழி நகரத்தை சேர்ந்தவன் சொல்கிறேன். 5 எழுத்து உற்றன. இதுக்குள்ள இருக்கு என்னன்னு கேட்டா, இந்த 4 மறைகளுக்குள்ளேயும் சாத்திரங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது இந்த திரு 5 எழுத்து பஞ்சாட்சரமான நமச்சிவாய. அந்த நமச்சிவாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த 10 பாடல்களையும் 5 2 5 10 இந்த 10 பாடல்களையும் யார் சொல்லுகிறார்களோ 5 எழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே. நீங்கள் தேவலோகத்திற்கே போகலாம். தேவலோகத்திற்கே போகலாம்னா அப்ப தேவேந்திரனாக இருக்கலாம். பகவானுடைய காலடியை அடையலாம். எப்போதும் பகவானோடு இருக்கலாம். பஞ்சாட்சர பதிகம் எதை வேண்டுமானாலும் சாதித்து கொடுக்கும். அந்த பஞ்சாட்சர பதிகம் மாத்திரமல்ல, பகவன் நாமா எதை வேண்டுமானாலும் சாதித்து கொடுக்கும்ங்கிறது தான் மகாஸ்வாமி புண்டரீகனுக்கு கொடுத்த அந்த அருளும் கூட. நிதர்சனமாக ரொம்ப வருஷம் முன்னால இல்ல, ஞான சம்பந்தர் 7th century அப்படின்னா ஓ இதெல்லாம் இப்ப நடக்குமா? ஆல் தட் இஸ் நாட் பாசிபிள். அதெல்லாம் அந்த காலம், மகாஸ்வாமியோடைய காலம். ஒரு 100 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்கள், 60 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்கள். அப்ப இட் இஸ் பாசிபிள், எனி டே இட் இஸ் பாசிபிள், இட் வில் ஹேப்பன். என்ன அந்த நம்பிக்கை இருந்தால் இவையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாருமாக இந்த பதிகத்தை சொல்லலாம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சு அகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. மந்திர நால்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன 5 எழுத்துமே. நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவர் கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன 5 எழுத்துமே. கொங்கலர் வன்மதன் வாழி 5 அகத்து அங்குள பூதமும் 5 ஐம்பொழில் தங்கு அரவின் படம் 5 தம் உடை அம் கையில் ஐவிரல் 5 எழுத்துமே. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை 5 எழுத்துமே. வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தொரும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன 5 எழுத்துமே. வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை இராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன 5 எழுத்துமே. கார்வணன் நான்முகன் காணுதற்கு ஒனா சீர்வனச் சேவடி செவ்வி நாள்தொரும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வனம் ஆவன 5 எழுத்துமே. புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொடா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினை பகைக்கு அத்திரம் ஆவன 5 எழுத்துமே. நல் தமிழ் ஞான சம்பந்தன் நால்மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமில் மாலை 5 5 எழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும். நாளை நாம் பார்க்க போகிற பதிகம் ஞானசம்பந்தருடைய பதிகம்தான்.
திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை நினைத்து பாடிய பதிகம் நன்றுடையானை தீயதில்லானை என்கிற பதிகம். இந்த பதிகம் நல்ல குழந்தை பிறப்பதற்கும் சுகப்பிரசவங்கள் நிகழ்வதற்கும் குழந்தைகள் நன்றாக வளர்வதற்கும் உதவி செய்யக்கூடிய பதிகம். அந்த பரம்பொருளின் திருவருள் மகாஸ்வாமியின் பேரருள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.